ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். லாக்டவுன் ஓப்பன் பண்ணதால் கொஞ்சம் ஆஃபீஸ் ஒர்க்கில் பிஸி ஆகிட்டதால் வீடியோ போட முடியல. இப்போ திருப்பியும் லாக்டவுன் போட்டுட்டாங்க. உங்களுக்காக சிக்கன் குருமா எப்படி செய்யுது, அதுக்கு தேவையான பொருள் வெங்காயம், 3 தக்காளி, கறிவேப்பிலை, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேங்காய், இதில் கொஞ்சம் பெப்பர் போட்டு அரைச்சிக்க போகிறேன். அப்புறம் சிக்கன் வித் ஸ்கின்னோட போட்டால் தான் குழம்புக்கு நல்லாயிருக்கும் குருமாக்கு. ஸ்டவ்வில் ஃப்ரை பேனோ இல்லை குக்கரோ வச்சுக்கோங்க. ரீஃபைண்ட் ஆயில் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. 3 லவங்கம் 2 பட்டை போட்டுக்கோங்க. வெங்காயத்தை போடுங்க. வெங்காயம் நல்லா ரெட்டிஷ் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. கொஞ்சம் கறிவேப்பிலை, நல்லா ரெட்டிஷ் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கலாம். உப்பு போட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வெங்காயம் வதங்கிடும், அதனால் கல் உப்பு கொஞ்சம் போடுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் ரெட்டிஷ் ப்ரௌன் ஆகிடுச்சு. கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போடுறோம். 1/2 டீஸ்பூன் கூட கிடையாது, பார்த்தீங்கன்னா தெரியும். போட்டு வதக்கி விட்டுருவோம். அடுத்து தக்காளி, நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா வதங்கிடுச்சு தக்காளி வெங்காயம் ரெண்டுமே. அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதை போட்டுருவோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ சிக்கனை போடுவோம். சிக்கன் போட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிளகாத்தூள்லேயே நான் தனியாக பொடியும் கலந்துருக்கிறதால இது மட்டும் போடுவேன். 3½ ஸ்பூன் போடுறேன். தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி உங்களுக்கு வேணும்னா அளவு ஊற்றிக்கோங்க. இப்போது அந்த அரைச்ச பெப்பரோடு அரைச்சாங்க அந்த தேங்காவை இதில் உள்ள போட்டுருவோம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா இது கொதிச்சதுன்னா குருமா ரெடி ஆகிடும். ரொம்ப சிம்பிளான சமையல் தான் இது. ரொம்ப டஃப்பானதெல்லாம் கிடையாது. ரொம்ப ஈஸியாக யார் வேணாலும் செய்யலாம். நான் கோயம்புத்தூரில் பேச்சுலராக இருக்கும்போது இதை கற்றுக்கிட்டேன். நல்லா கொதிச்சிருச்சு, பார்த்தீங்கன்னா தெரியும். இன்னும் கொஞ்சம் கொதிச்சதுன்னா திக்காயிடும். பட் நான் இது இட்லிக்கு சாப்பிட்றதால கொஞ்சம் தண்ணியாகவே எடுத்துக்கிட்டேன். சூப்பரான சுவையான சிக்கன் குருமா ரெடி. திரும்ப வேறு ஒரு சூப்பர் குக்கிங் வீடியோவோட உங்களை பார்க்குறேன். பாய்.